Hey, hi friends, welcome to Grace Entertainment. இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 3. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எபிசோட் 1, 2, 3 தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்லேயே ரொம்ப முக்கியமான எபிசோட். ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்கிறேன். எபிசோட் 1ல் நம்மளுடைய உடம்புக்கு, நம்ம வயசு, நம்ம ஹைட், நம்ம வெயிட்டுக்கு நம்ம எவ்வளோ ஃபுட் இன்டேக் பண்ணோம், அதாவது 4 விஷயம் எதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா கேலரிஸ், கார்ப், ப்ரோட்டீன், ஃபேட், இது நம்ம எவ்வளோ இன்டேக் பண்ணோம் டு ரெடியூஸ் அவர் பாடி. அதான் எபிசோட் 1ல் மெயினாக பார்த்துருப்போம். எபிசோட் 2ல் வந்து நம்ம தினசரி சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து அந்த நம்பர்ஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதாவது ஒரு ஃபுட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ், எவ்வளோ கார்ப்ஸ், எவ்வளோ ப்ரோட்டீன், எவ்வளோ ஃபேட்னு கண்டுபிடிக்கிறது வந்து நம்பர் 2 அந்த எபிசோடில் நம்ம பார்த்தோம். அதே எபிசோட்லேயும் அந்த கண்டுபிடிச்ச நம்பர்ஸை எப்படி ஃபுட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டில் மட்டும் நான் வந்து பண்ணி காமிச்சேன். அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணுங்க. இன்கேஸ் சில டவுட் இருந்துச்சுன்னா நம்ம எபிசோட் 3ல் கம்ப்ளீட்டாக அந்த கண்டுபிடிச்ச நம்பரை நம்ம எப்படி சாப்பாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சமைச்சு சாப்பிட போகிறோன்றது தான். நான் பிரேக்ஃபாஸ்ட் ஏற்கனவே காமிச்சிட்டேன். இப்போ எபிசோட் 3ல் லஞ்ச் எப்படி நான் சமைக்க போகிறேன், அது ஒரு குக்கரி ஷோ மாதிரியே போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் டின்னர் என்ன சாப்பிட்றேன், இந்த நம்பர்ஸை ஃபைனலாக ஆல் டுகெதர் ஒரு நாள் பூரா நான் எவ்வளோ சாப்பிட்ருக்கேன் இந்த நம்பர்ஸ் நான் எடுத்துகிட்டு என்னோடய லிமிட் அதை நான் கிராஸ் பண்ணியிருக்கேனா, இல்லை அந்த நம்பரோட கம்மியாக சாப்பிட்ருக்கேனா, இல்லைனா ஈக்குவலாக சாப்பிட்ருக்கேனான்னு சொல்லிட்டு நம்ம இந்த எபிசோட் முடியும் போது நம்ம பார்ப்போம். ஸோ நான் திருப்பி ப்ளீஸ் நான் உங்கள் ரெக்வஸ்ட் பண்ண ஒன்று தான், எபிசோட் 1, 2 பார்க்கலாம், தயவுசெய்து போய் பார்த்துருந்துங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எபிசோட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையும் புரியாது, காலம் புரியாது. இந்த வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய டிப்ஸு உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ நான் வளவலும் பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோடய லஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வச்சுருப்பேன். இந்த கரம் மசாலா ஐட்டத்துலேருந்து எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ இப்போ நம்ம இதை மெஷர் பண்ணி எவ்வளோ இதில் வந்து கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், கேலரிஸ் இருக்குது நம்ம இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து சிக்கன் மெஷர் பண்ண போகிறோம். நான் வந்து 150 கிராம் ஆஃப் சிக்கன் எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 150 கிராம் சிக்கனு. இதில் வந்து இந்த நம்பர்ஸ் என்னான்னு இங்கே இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க. ரைஸ் வந்து 100 கிராம்ஸ், அன்குக்குடு ரைஸு 100 கிராம்ஸ். இதில் என்ன நம்பர்ஸ்னு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. வெங்காயம் வந்து 130 கிராம்ஸ், இதோட நம்பர்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. தக்காளி வந்து சேம் 130 கிராம்ஸ், இதோட நம்பர்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. க்ரீன் சில்லி இது ஒரு 5 கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், இதோட நம்பர்ஸ் இதான். அதே மாதிரி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் பேஸ்ட்டு, இதோட நம்பர்ஸ் இதான். இது வந்து தனியாத்தூள், மஞ்சள், இதோட நம்பர்ஸ் இதான். இது கரம் மசாலா, இதோட நம்பர்ஸ் இதான். சோயா சாஸ் இது 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் ஒரு 5 கிராம் பெப்பர் பவுட்ரு, இதோட நம்பர்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இந்த சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸோட நம்பர்ஸ் கண்டுபிடி தான் கொஞ்சம் ஹெட்டிக்கு. ஆனால் நம்ம வந்து 90 டேஸ் ப்ரோக்ராமில் நம்ம ஒரு 1 or 2 டேஸ் தான் கொஞ்சம் ஹெட்டிக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு வாட்டி நம்ம ஒய்ஃப்கிட்டயோ அம்மாக்கிட்டேயோ இல்லை நமக்கு இந்த அளவு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இது ஒரு கைப்பழக்கம் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தேவைன்றது நீங்கள் ஒரு வாட்டியும் மெஷர் பண்ண வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஆர் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் குக் பண்ணும்போது மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டால் இட் வில் பி வெரி எஃபெக்ட்ஃபுல். இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த கம்ப்ளீட் லஞ்சு இதான் நான் குக் பண்ணி சாப்பிட போகிறேன். இதில் நீங்கள் வந்து ஆயில் பார்க்க மாட்டீங்க, மிளகாத்தூள், சில்லி பவுடர் பார்க்க மாட்டீங்க. ரெண்டுமே அதிகமான ஃபேட் கண்டென்ட் உள்ள ப்ராடக்ட்டு. ஸோ அது ரெண்டுத்தையும் நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். அதை அவாய்ட் பண்ண விட டெலிஷியஸ் டேஸ்ட் வரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் இந்த லஞ்சில் நான் டோட்டலாக கன்சியூம் பண்ண போகிற நம்பர்ஸ், அதாவது நான் டோட்டலாக கன்சியூம் பண்ண கேலரிஸ், கார்ப்ஸ், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். 1 ஸ்பூன் ஆயில் கூட யூஸ் பண்ணாமல் டெலிஷியஸாக சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது என்னோட ஒன் ஆஃப் த மெயின் ரொட்டீன் ஃபுட்டு. இது வந்து நான் வாரத்தில் கிட்டத்தட்ட 3 நாளைக்கு நான் இதான் சாப்பிடுவேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆனியனை வந்து நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். எல்லாமே சிம்பிளாக பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈஸியாக 5 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸில் இந்த சிக்கன் நம்ம டிஷ் நான் பண்ணி முடிச்சிடலாம். தக்காளியை கட் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் வதக்க போகிறோம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் வதக்கிறது நல்லது. ஏன்னா எண்ணெயெல்லாம் வதக்கிறது கடாயெல்லாம் அதுக்குன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். நான்ஸ்டிக் பேனு இல்லைனா மண் சட்டியில் வதக்குனா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்க அப்பப்போ தான் நல்லா வதங்கும். இது தக்காளி ஜூஸு. அங்கே விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். தக்காளியில் அந்த விதையெல்லாம் வந்து ஸ்டோன் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த விதையை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் அந்த தக்காளி அப்புறம் அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஸோ கொஞ்சம் தண்ணி தெளித்து வதக்கலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து நம்ம டயட் பிளான் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம இன்டேக் பண்ணலாம் அலவுடு. ஆனால் கொஞ்சம் நான் வந்து அதையும் அவாய்ட் பண்ணலான்னு நினச்சி தான்
எண்ணெயே ஊற்றாம வதக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கல, அப்படி கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணி ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப் டு ஒரு நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் ஃபுட்டில், ப்ராப்ளம் இல்லை. 1 ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு இதை நம்ம அதையும் வதக்கலாம். எல்லாமே பாருங்கள் தண்ணியிலே வதங்குதுங்க. நம்ம ஃபுல்லாக இப்போ வதக்காச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப கோல்டன் ஃப்ரைலாம் வர தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இதை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி அந்த மசாலா வந்து ஆறிட்டுருக்கு. அது வரைக்கும் நம்ம சும்மா இல்லாமல் நம்ம இந்த சிக்கனை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ சிக்கனை வேக வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. 150 கிராம் சிக்கன் இது. ஒரு 1/2 கிளாஸ் வாட்டரில் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிங்க. தனியாத்தூள், கொரியண்டர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தூள்லலாம் வந்து அவ்வளோ கேலரிஸ் ஃபேட்டு கேலரிஸ் ப்ரோட்டீன்லாம் அவ்வளோ அதிகமாக கிடையாது. ஆனால் மிளகாத்தூள் பார்த்தீங்களா, அந்த ரெட் சில்லி பவுடர் அதில் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் அந்த காரத்தை நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி வர வைக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த டிஷ்லேயே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அவாய்ட் பண்ணிவிட்டு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறியில் அந்த நம்ம அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினோம் இல்லையா, அது அப்படியே ஃபுல்லாக சுண்டிடுச்சு. சுண்டுற வரைக்கும் வதக்கணும். அந்த மசாலா எல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த ஆற வச்ச இந்த வெங்காய தக்காளி மசாலா இப்போ அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ அரைச்சிக்க வேண்டியது தான். அந்த அரைச்ச வெங்காய தக்காளி மசாலாவை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அரைச்ச வெங்காய தக்காளி மசாலா மிக்சியில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா க்ளீனாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ சுண்டுற வரைக்கும் வதக்கிட்டு பெப்பர் கொத்தமல்லி போட்டு இறங்க வேண்டியது தான். இது கொஞ்சம் செமி கிரேவி வர வரைக்கும் நம்ம இந்த லெட் போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கனும் ஆல்மோஸ்ட் அதுலேயே வெந்துடும். செமி கிரேவி ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். நான் நல்லா ஃபுல்லியாக இருக்கட்டும். அப்பப்போ கொஞ்சம் கிண்டி மட்டும் விட்டுங்க, அடி பிடிச்சலாம் பார்த்துங்க. அந்த செமி கிரேவி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஊற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இது ஹெல்த்தி தான். இல்லை நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் வந்து எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போடலாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் இது சுத்தமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி மிளகாத்தூள் நிறையா ஃபேட் இருக்குது. ஸோ பெப்பர் அந்த காரத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பெப்பர் போட்டுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சும்மா கமக்கன்னு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் டயட் ஃபுட்டு தான், செம்ம டேஸ்டி, டெலிஷியஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு நான் பரட்டி நான் அப்படியே சாப்பிட்ருவேன். இதை தனியாக சாம்பார் அந்த எதுவுமே நான் ஆட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம கேலரிஸ் திருப்பி கேல்குலேட் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமாக, அது பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது நான் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணாமல் இதே நான் வேக வச்சுருந்த அந்த 100 கிராம் ரைஸோட மிக்ஸ் பண்ணி அப்படியே நான் லஞ்ச் எடுத்துக்க போகிறேன். இந்த மீட்டு அப்புறம் 100 கிராம் ஒயிட் ரைஸ், இதான் என்னோடய லஞ்சு. லஞ்ச் பார்த்துருப்பீங்கள, ரொம்ப சிம்பிளில் அந்த நம்பர்ஸும் அவங்க சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து டின்னர் என்ன சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம். டின்னர் இது வந்து என்னுடைய டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் வாட்டர்மெலான், காலைல சாப்பிட்ட மாதிரி தான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி தான். 2 கொய்யாப்பழம். நான் நைட்டு ரொம்ப பசிக்குன்றதுனால 4 முட்டை ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். 100 கிராம் டேட்ஸு. இதுதான் என்னுடைய டின்னர். செம ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் இதே ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 250 கிராம் வாட்டர்மெலானில் நம்ம நம்பர்ஸ் என்னென்னு இப்போ நான் வந்து இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்த 4 எக் ஒயிட்டில் என்ன நம்பர்ஸ்னு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. கொய்யா வந்து காலையில் எடுத்த சேம் குவான்டிட்டி தான். ஸோ அதே நம்பர்ஸ் நான் திருப்பியும் போடுறேன். டேட்ஸும் நம்ம காலையில் எடுத்த சேம் குவான்டிட்டி தான். இந்த நம்பர்ஸையும் பார்த்துங்க. ஸோ ஆல் டுகெதர் நம்ம டின்னருக்கு இந்த நம்பர்ஸ் தான் நம்ம இன்டேக் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டிங்களா? லஞ்சும் டின்னரும் இதில் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக எபிசோட் 3 பார்க்குறவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எங்கன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ப்ளீஸ் இப்போ எபிசோட் 2ல் பாருங்கள். எபிசோட் 2ல் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ சாப்பிட்டேன், லஞ்சுக்கு நான் எவ்வளோ சாப்பிட்டேன், டின்னருக்கு நான் எவ்வளோ சாப்பிட்டேன். அதான் நம்பர்ஸ், கேலரிஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது டோட்டலாக ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ சாப்பிட்ருக்கேன். இதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நான் எவ்வளோ சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு, அந்த நம்பர்ஸ். நீங்கள் எபிசோட் 1 பார்த்தோன்னா வந்து புரியும். என்னுடைய வயசு, ஹைட்டு, வெயிட்டுக்கு நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்டேக் பண்ணலாம் உடம்பை குறைக்கிறதுக்கு, அந்த நம்பர்ஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்லாம், நான் எவ்வளோ சாப்பிட்ருக்கேன். கேலரிஸ் பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி தான். நான் ஒரு நாளைக்கு வந்து 2000 கேலரிஸ் சாப்பிட்றலாம். நான் வந்து
1928 கேலரிஸ் சாப்பிட்ருக்கேன். ஸோ 72 கேலரிஸ் கம்மியாக சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 300 சாப்பிட்லாம். நான் சாப்பிட்டது 284. அதுலேயும் ஒரு 16 கிராம்ஸ் நான் கம்மியாக சாப்பிட்ருக்கேன். ப்ரோட்டீன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. நம்ம அடுத்த ஃபுட்டில் இந்த ப்ரோட்டீன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது பார்க்கணும். ஆனால் நம்ம வந்து பார்க்க முக்கியமாக வெயிட் ரிடக்ஷனுக்கு நம்ம வந்து ஃபேட்டையும் கார்போஹைட்ரேட்ஸாக மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். அது மட்டும் எக்ஸிட் ஆகாமல் பார்த்துங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ஒரு 20 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருக்கேன். ஃபேட் கரெக்டாக இருக்குது. நான் 66 கிராம்ஸ் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு. நான் வந்து 45.5 கிராம்ஸ் சாப்பிட்ருக்கேன். அதுலேயும் ஒரு 20 கிராம்ஸ் நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த கால்குலேஷன் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் மட்டும்தான் கொஞ்சம் வியர்டாக, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக, கொஞ்சம் டவுட் ஆகலாம். நீங்கள் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி ரொம்ப தெளிவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் முக்கியமாக என்ன சொல்லுங்கன்னா, இது வந்து என்னுடைய வயசு, என்னுடைய ஹைட், என்னுடைய வெயிட்டுக்கு நான் எடுத்த நம்பர்ஸ். இப்போ நீங்களாம் பார்க்குறவங்க டிஃப்ரெண்ட்டான ஜெண்டர், அதாவது நீங்கள் லேடிஸ், கொஞ்சம் 18 வயசு பசங்க, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஏஜ், டிஃப்ரெண்ட் ஹைட், டிஃப்ரெண்ட் வெயிட்டுக்கு உங்களுக்கான நம்பரை நீங்கள் பொறுமையாக நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ½ hour கூட உட்காந்தா போதும். மோர் தென் எனாஃப். நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை க்ளீனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கான நம்பர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் ஃபுட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் சொன்ன சிம்பிள் எக்ஸசைஸ். இப்போ நான் சொல்லியிருக்கிறது 30 மினிட்ஸ் வாக்கிங் தான். அது ஈவினிங் நான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா எக்ஸசைஸ் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய பாடி வெயிட்டை ரொம்ப சுலபமாக, ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காமல், இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெலிஷியஸ் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம குறைக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோஸ்லாம் நான் இவ்வளோ லென்த்தாகவும் பார்த்துக்கிறேன். நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் உடம்பு குறைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு அந்த ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்களோ, அவங்க இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.